முதலாக ஈயத்தில் இருந்து தங்கத்தை உருவாக்கி காட்டிய விஞ்ஞானிகள். ஆனால் அதிலும் ஒரு ட்விஸ்ட். ரசவாதம் சாத்தியம்தானா? உலகையே அதிர வைத்த விஞ்ஞானிகளின் கண்டுபிடிப்பு. ஈயத்தை தங்கமாக மாற்ற பல ஆண்டு காலமாக வேதியியலாளர்கள் முயன்று வந்திருக்கின்றனர். இதற்கு பெயர்தான் ரசவாதம். ஆனால் இத்தனை ஆண்டுகளாக இது சாத்தியமாகவில்லை. தற்போது இயற்பியலாளர்கள் ஈயத்தில் இருந்து தங்கத்தை எடுத்து காட்டியுள்ளனர். ஐரோப்பிய அணு ஆராய்ச்சி மையம் லார்ஜ் ஹாட்ரான் மோதல் எனும் அமைப்பை உருவாக்கியிருக்கிறது. சுவிட்சர்லாந்து மற்றும் பிரான்ஸ் எல்லையில் இந்த அமைப்பு இருக்கிறது. பூமிக்கு அடியில் புதைக்கப்பட்ட பெரிய பைப்பு தான் இது. இந்த பைப் வழியாக துகள்களை மோத விடுவார்கள். இப்படி செய்வதன் மூலம் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்க முடியும். இந்த இடத்தில் இயற்பியலாளர்கள் ஈயத்தின் துகள்களை அதிவேகமாக மோத வைத்திருக்கிறார்கள். ஒரு வினாடிக்கு ஏறத்தாழ 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் இந்த துகள்களை மோத வைத்திருக்கிறார்கள். இது ஒளியின் வேகமாகும். இப்படி செய்த போதுதான் தங்கம் உருவாகியிருக்கிறது. இப்படி உருவாக்கப்பட்ட தங்கம் மிகவும் குறைவானதாகும். 1 கிராம் ஈய துகள்களை நாம் இப்படி மோதவிட்டால் அதிலிருந்து 29 பைக்கோகிராம் அளவுக்கு தான் தங்கம் கிடைக்கும். 1 கிராமில் 29 டிரில்லியன்களில் 1 பங்கு என்பதை தான் பைக்கோகிராம் என்று சொல்கிறோம். இந்த செயல்முறை கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட. இருப்பினும் தங்கத்தை செயற்கையாக உருவாக்க முடியும் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. பல 100 ஆண்டுகள் மனித கற்பனையின் வெற்றியாக இது பார்க்கப்படுகிறது. அதேபோல் இந்த மோதல் மூலம் தங்கம் மட்டுமல்லாது காலியம் மற்றும் பாதரசம் போன்ற இதர தனிமங்களும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த மோதல் மூலம் உருவான தங்கம் ஒரு நொடிக்கும் குறைவான நேரம் மட்டுமே தங்கமாக இருந்தது. பின்னர் மீண்டும் ஈயமாக மாறிவிட்டது. இந்த செயல்முறையின் மூலம் நிச்சயம் அதிக அளவில் தங்கத்தை உருவாக்க முடியாதுதான். இருப்பினும் இனிவரும் காலங்களில் இதைவிட மேம்பட்ட டெக்னாலஜியை கொண்டு தங்கத்தை உருவாக்க முடியும் என்கிற நம்பிக்கை நமக்கு பிறந்திருக்கிறது. இந்த பூமியில் தங்கம் இருப்பதே அதிசயம்தான். இயற்கையாக தங்கம் தோண்டி இருக்க வாய்ப்பே இல்லை என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். விண்கல மோதல்கள் மூலம் பூமிக்கு தங்கம் வந்து சேர்ந்திருக்கலாம் எனவும் அவர்கள் கூறுகின்றனர். இது குறித்து உங்கள் கருத்து என்ன? கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ரசிக்கும் சிவானே வா ஜொலிக்கும் முட்டையணிந்து கல்லிக்கும் நடனம் புரிவோம். அதை நினைக்கும் பொழுது மனம் இனிக்கும் விதற்கு சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம். கொத்தையடி பாதையில கத்தரி பூச்சேலையில கட்டி வந்த பெண்ணிலவே கண்ணம்மா கண்ணம்மா நெஞ்சிலே நின்றவள் கண்ணிலே வந்தவள் கூந்தலில் ஆடிடும் கார்முகில் பூவுலல் சிரிக்கும் வசதி பிடிச்சிருவன் மனங்கள் விட்டது கைது செய்தவள் இடுப்பில சேல பிடிச்சு கால மகன் அடிச்சு முடிஞ்சவள் கண்ணிமையில் காந்தம் இருக்கு பெண்ணின் அபிமாயம் இருக்கு பொண்ணுமா போல பெண்ணு தட்டில சாயம் இருக்கு கண்ணு சொல்லிக்கிட்ட வளைஞ்சு வந்தால் புதையில என்ன கலந்தால் பண்ண அழகெடுத்தால் சுகுப்பு குறை கழுத்தால் தெரோடு வீதியில பாவாட சேலையில கண்ணாண்ட கட்டி வச்ச மல்லி கொடி மாலையில முன்னால நீ நடக்க பின்னால நான் கலக்க அங்கால கொப்பங்கார கம்பு முறிச்சு தான் என்ன துரத்த. நான் நல்லா பண்றேன்னு இல்லையோ, நீங்க நல்லா பண்றீங்கடா. கொத்தையடி பாதையில கத்தரி பூச்சேலையில கட்டி வந்த பெண்ணிலவே கண்ணம்மா கண்ணம்மா நெஞ்சிலே நின்றவள் கண்ணிலே வந்தவள் கூந்தலில் ஆடிடும் கார்முகில் பூவுலல் சிரிக்கும் வசதி பிடிச்சிருவன் மனங்கள் விட்டது கைது செய்தவள் இடுப்பில சேல பிடிச்சு கால மகன் அடிச்சு முடிஞ்சவள் கண்ணிமையில் காந்தம் இருக்கு பெண்ணின் அபிமாயம் இருக்கு பொண்ணுமா போல பெண்ணு தட்டில சாயம் இருக்கு கண்ணு சொல்லிக்கிட்ட வளைஞ்சு வந்தால் புதையில என்ன கலந்தால் பண்ண அழகெடுத்தால் சுகுப்பு குறை கழுத்தால் தெரோடு வீதியில பாவாட சேலையில கண்ணாண்ட கட்டி வச்ச மல்லி கொடி மாலையில முன்னால நீ நடக்க பின்னால நான் கலக்க அங்கால கொப்பங்கார கம்பு முறிச்சு தான் என்ன துரத்த.